காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், விவசாயிகள் வங்கிகளில் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை பனகல் மாளிகையை நோக்கி அங்கு பேரணி நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கிய கட்சியின் தலைவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு மற்றும் திமுக எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் ஆகியோர் பேரணியாக செல்கின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு தொண்டர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை எழும்பூரிலும் பெரும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் போக்குவரத்தில் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் அரசு பேருந்துகள் பாதுகாப்புடன் இயக்கப்படுகின்றன. சென்னை பனகல் மாளிகையை நோக்கி அங்கு அருகில் தற்போது சாலை மறியல் நடைபெற இருக்கிறது. அங்கு நமது செய்தியாளர் ராஜ்குமார் இருக்கிறார். அவரோடு தகவல்களை கேட்கலாம். ராஜ்குமார், சாலை மறியல் போராட்டத்தினால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் என்னென்ன? வசந்த், சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே பேரணியாக வந்த திமுக, மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னதாக பேரணியாக வந்திருந்த கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் தொண்டர்களை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாக காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். முன்கூட்டியே பேரிகார்டு அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தடையை மீறி பேரிகார்டை தள்ளி காவல்துறைக்கும் மறியல் போராட்டத்தில் பங்கேற்க வந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் தலைவர்கள் உள்ளிட்ட கட்சியினுடைய தொண்டர்கள் பேரிகார்டை தள்ளி மறியல் போராட்டத்திற்காக வந்திருக்கிறார்கள். ஒரு சில தொண்டர்கள் மறியல் போராட்டத்திற்காக முன்னே சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து முன்கூட்டியே பனகல் மாளிகை அருகே பேரிகார்டு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்பு வேலிகளுக்கு முன்பாக போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன், திருமாவளவன், காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு உள்ளிட்ட நிர்வாகிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் மறியல் போராட்டத்திற்கு ஈடுபடுவதற்காக காவல்துறையினருடன் வாக்குவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கையிலையும் பேரணியாக வந்த கட்சியினர் தற்போது அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. ராஜ்குமார், நிலையை கட்டுக்குள் கொண்டு வர காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ராஜ்குமார், அங்கு நிலவி வரும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? காவல்துறையினர் பொறுத்தவரை மறியல் போராட்டம் நடைபெறாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் எடுத்திருந்தார்கள். அதாவது சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்காக 50க்கும் மேற்பட்ட தடுப்பு வேலிகள் முன்கூட்டியே அவர்கள் அமைத்திருந்தார்கள். 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருவேளை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டால் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்கூட்டியே எடுத்திருக்கிறார்கள். கைது செய்வதற்கான வாகனம் தயார் நிலையில் இருக்கிறது. ஆனாலும் தடையை மீறி மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கைகள் ஏற்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினரிடம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தற்போது காவல்துறையோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. ராஜ்குமார், அந்த சாலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? தற்போது சாலை மறியல் செய்வதனால் அங்கு போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? இந்த இடம் பொறுத்தவரை அதாவது முக்கியமான சாலை, அதாவது கிண்டியிலிருந்து அண்ணா சாலை நந்தனம் நோக்கி செல்வதற்கு முக்கியமான சாலை. இந்த இடத்தில் தற்போது மறியல் போராட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஒரு பகுதியினரை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தடையை மீறி மறியல் போராட்டத்தில் தற்போது விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் விவசாயிகளுடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று ஒரு பிரிவினரை காவல்துறையினர் தடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினருடன் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு வருகிறது. தடையை மீறி ஒரு சிலர் இந்த இடத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மறியல் போராட்டம் தொடங்கியிருக்கிறது. இதனால் இந்த இடத்தில் சைதாப்பேட்டையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டையில் அதாவது சின்னமலையிலிருந்து நந்தனம் நோக்கி செல்லக்கூடிய பகுதியில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. வசந்த், ராஜ்குமார், போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? காவல்துறையினர் என்ன சொல்றாங்க? காவல்துறை அதாவது முன்கூட்டியே சென்னை நகரில் மறியல் போராட்டத்தின் போது
இந்த முழு கடையெடுப்பை ஒட்டி முன்கூட்டியே சென்னை மாநகர காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. மறியல் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடங்களில் கூடுதலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை பொறுத்தவரை தற்போதைய மறியல் போராட்டத்தில் 2500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். காலை 7 மணி முதலிலிருந்து காவல்துறையினர் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். காவல்துறையினுடைய வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 8க்கும் மேற்பட்ட காவல்துறையினுடைய வாகனமும் அதே போன்ற மாநகர பேருந்துகள் கைது செய்வதற்காக ஒரு 2 பேருந்துகளும் இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது முன்கூட்டியே மறியல் செய்யாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை காவல்துறை மேற்கொண்டார்கள். ஆனால் தடையை மீறி தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ராஜ்குமார், மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தற்போது தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்னென்ன வகைகளில் தங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள்? தொடர் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். என்னென்ன கருத்துக்களை முன்வைத்து அவர்கள் முழக்கங்களை எழுப்புகிறார்கள்? தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் குறிப்பாக தமிழக விவசாயிகள் டெல்லியில் 41 நாட்கள் தொடர் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். ஆனால் மத்திய அரசு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கும் சந்திப்பதற்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கோரிக்கையும், அதே போன்று விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், தேசிய வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும், பயிர்க்கடன்களுக்கான கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மத்திய மாநில அரசுகள் இதில் கவனம் செலுத்த வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், அதாவது விவசாயிகளுடைய தற்கொலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காக மத்திய மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களை போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய கட்சிகள் திமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றன. போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருபுறம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக காவல்துறையினுடைய வாகனத்தில் கைது செய்து ஏற்றக்கூடிய நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டிருக்காங்க.